வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை, அதாவது மூக்கடலை வச்சு எப்படி சுண்டல் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அந்த மூக்கடலையில் ஒரு மசாலா அப்படியே கையில் ஒட்டின்ட்டு சூப்பராக டேஸ்ட் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், மூக்கடலை ஊற போட்டதை நான் எடுத்து போட்டிருக்கேன். அதாவது நம்ம சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் காத்தால் ஊற வைக்கணும், நைட்டு ஊற வச்சோன்னா காத்தால் பண்ணணும். இதுதான். இப்போது நம்ம அந்த மூக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். மஞ்சப்பொடி போட்டிருக்கோமா? ஏன் மஞ்சப்பொடி சேர்க்குறோம்? அது ஒரு கிருமி நாசினியாக வேலை செய்யும். அதுக்கும் தேவையான உப்பையும் போட்டுட்டோம். உப்பையும் போட்டுட்டு நம்மளோட பேனை மூடிடுறோம். மூடிட்டு குக்கர் வெயிட் போட்டு 3 சவுண்டு போடணும். இப்போது மஞ்சளை பற்றி நான் சொன்னேன். மஞ்சள் வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எது இருந்தாலும் ஆற்றிடும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே குக்கர் சவுண்ட் போட்டுறது திறந்துட்டேன். இப்போது நம்மளோட சுண்டல் வெந்துடுது. இப்போ பாருங்கள், அது எப்படி வெந்திருக்குன்னா, இதை பாருங்கள், இப்படி வேகணும், அப்படியே மாவு மாதிரி ஆகணும். அப்போ 3 சவுண்டு போடணும். ரொம்ப நேரம் அந்த ஊற பதமும் இருக்குது. ஸோ 3 சவுண்டு போடணும், ஊற வைக்கிறதும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாண்ட்லி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ அதுக்கு உண்டே மசாலா சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மசாலா தான் இது. கடல மாவு, கரம் மசாலா, பியூர் மிளகா பொடி, மிளகு பொடி, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கிறோம். அதை இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணெய் காஞ்சிடுத்து, அதுக்குள்ளே உடனே கடுகை போட்டுட்டோம். கடுகு வெடிக்கிறது. வெடித்த உடனே 2 மிளகாயை சும்மா சாஸ்திரத்துக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் 2 காஞ்ச மிளகாயை அப்படி கிள்ளி போட்டுறோம். போட்டுட்டு நம்ம வேக வச்சதை வடிகட்டி வச்சுக்கணும், தண்ணி இல்லாமல். அதை எடுத்துன்னு இங்கே போட்டுறோம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், அதை மறந்துடக்கூடாது. மஞ்சப்பொடியும் நம்ம சேர்த்துட்டோம். வேணும்னா கூட லைட்டாக கலர் வேணுன்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், ஆனால் வேண்டாம். இப்போ ஏன்னா நம்ம தான் மசாலா போட போகிறோமே. இப்போ நான் கலந்து வச்ச மசாலாவை சேர்க்குறேன். திருப்பியும் சொல்கிறேன், கடல மாவு, காரப்பொடி, மசாலா பொடி, மிளகு பொடி, அப்புறம் என்ன போட்டேன், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண உடனே அழகாக அது எல்லாத்து மேலேயும் ஒரு பைண்டிங் மாதிரி ஒட்டிக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இதுதான் அந்த சுண்டலோட ஸ்பெஷல். ஸோ நான் உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சுண்டலை சாப்பிட்றதுக்கு பாருங்கள், கையில் காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி அது கோட்டிங் மாதிரி ஒவ்வொரு சுண்டல் மேலேயும் ஒட்டிக்கிறதுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால தான் இது முக்கால்வாசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப நல்லது. அது நல்ல கொலஸ்ட்ரால், அதனால் கண்டிப்பாக தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்பு ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு ஆயில் பசை இருக்கும், ஷைனிங் இருக்கும், எங்காக இருப்போம், முடி நன்னா இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க. நம்மளோட சுவையான சுண்டல் ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டுட்டு கமெண்ட்டு கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க, சரிங்களா? ஓகே, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.